வணக்கம். இன்னைக்கு அபி டிவில நம்ம பார்க்க போறது நெல்லை மக்கள் ருசித்து உண்ணும் வகையில் டெக்ஸ்டாஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்டின் புதிய கிளையில் புரோட்டா வகைகள், சிக்கன் வகைகள், சவர்மா, தந்தூரி சிக்கன் வகைகள், நூடுல்ஸ் மற்றும் பல்வேறு வகையான அசைவ உணவுகள் சுகாதார முறையில் தயாரித்து வழங்கும் வகையில் பிரம்மாண்டமான திறப்பு விழா நடைபெற்றுள்ளது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். மேலப்பாளையம் ஆலியார் மதராசா எதிரில் அன்னபூர்ணா உணவகம் அருகில் டெக்சாஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் புது பொலிவோடு திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி டெக்சாஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்டை திறந்து வைத்து அதன் உரிமையாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே.ஏ. ராஜு, நெல்லை மேலப்பாளையம் மண்டலம் சேர்மன் கஜிதா இக்லாம் பாசிலா, மாமன்ற உறுப்பினர்கள் ரசூல் மைதீன், சுந்தர், ரம்ஜான் அலி, சமி அமீர்பாத், ஆமினா பிவி, ஆலிக் ஷேக் மன்சூர், நித்ய பாலையா மற்றும் மதிமுக மாவட்ட செயலாளர் கே.எம்.ஏ. நிஜாம், எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் கனி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மண்டல தலைவர் அப்துல் ஜபார் உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்கள், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், ஜமாத்தார்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கமாலுதீன் லைலா பேகம் குடும்பத்தினர் அன்போடு வரவேற்றனர். இந்த டெக்சாஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்டில் புரோட்டா வகைகள், சிக்கன் வகைகள், சவர்மா, தந்தூரி சிக்கன் வகைகள், நூடுல்ஸ் மற்றும் பல்வேறு வகையான அசைவ உணவுகள் சுகாதார முறையில் குறித்த நேரத்தில் தருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அதன் உரிமையாளர்கள் தெரிவித்தனர்.